இந்தியன் 2 ஜூலை மாதம் தேட்டரில் வந்துட்டு தாத்தா வந்து நிறைய பேரை கதற விட்டாரு. நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்போதான் எந்திரிச்சு. இப்போ ஓடிடியில் வந்துட்டு தாத்தாவை நிறைய பேர் கதற விட்டாங்க. இப்போ ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் போல் இருக்கு. நான் பிள்ளை இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. சரி, இதில் என் பங்கும் இருக்கட்டுமே அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த புனிதமான காரியத்துல என் பங்கு இருக்கிறோம்னு அடி மனசு பிராண்டுதுப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் குத்திடுறாரு. அது என்ன ஆறான அமைக்க பாக்குறது. படத்தில் சித்தார்த் வந்து 4 பேர் கூட சேர்ந்து குறைக்கும் நாய்கள் அப்படின்னு சேனல் வச்சிருப்பாரு. பார்க்கிங் டாக்ஸ் திருடங்களை பார்த்து குறைக்கிறது நம்ம வேலை. குலைக்கிற மாதிரி குலைக்கியா, கடிக்காது, யாரு கடிச்சது. அதுல வந்து தப்பு பண்றவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, அவங்கள பத்தி வீடியோ போடுவாங்க. அரசாங்கத்தை ஏமாற்றுபவர்கள், மக்களை ஏமாற்றுபவர்கள், இவர்கள் எவரும் மண்ணின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. டாக்ஸ் இன்னைக்கு தம்பேஷோட குப்பை தான் கண்டென்ட். அநியாயத்தை கண்டா பொங்கணும். இவங்க பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமூக சேவை பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஹாஸ்பிடல் கோட் பண்ணீங்களா? இல்ல சார், வீடியோ எடுத்து Facebookல ஃபீலிங் சேட்னு போட்டு வந்தேன் சார். இதே மாதிரி சீனா இப்ப பார்க்கலாம். ஓகே சார். ஒரு சீன்ல ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்துரும். இது போலீஸ் கேஸ், நாங்க பாத்துக்கிறோம், மேலே வந்து போங்க. அப்போ சித்தார்த் அங்க போயிட்டு கேட்பாரு என்னாச்சுன்னு. ஏங்க நீங்களாச்சும் சொல்லுங்க, நீங்க என்ன மாடியில நின்னுட்டு இருந்தீங்க, இங்க என்னாச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட்ஸ் தி மேட்டர்? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? அப்போ போலீஸ் கேட்பாங்க, நீ யாரு அப்படின்னு. நீ யாரியா? டேய், நீ யாரா கோமாளி? இவர் கெத்தா ஒரு ஆன்சர் பண்ணுவாரு பாருங்க. வேற லெவல். சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. அதுக்கு என்னங்கிறப்ப இப்போ ஐ விட்னஸ் சொல்லுங்க. உனக்கு வைக்கிறடா பெரிய ஆப்பா. உங்களுக்கு ஜாப் இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. வேலை இல்லம்மா. யாராச்சும் கேட்டா தைரியமா சொல்லுங்க சோசியல் மீடியா அப்படின்னு. சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. சாப்பிடுற தி நெக்ஸ்ட் டே இவர் மாசா நினைச்சார்ல ஒரு விஷயம், சோஷியல் மீடியா. அது இப்போ தமாசாயிரும். தமாசு தமாசு. போலீஸ் கண்ணத்துல பலாருன்னு அறைய போட்டு தூக்கிட்டு போறாங்க. யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டு சோஷியல் மீடியானா பயந்துறோம்லங்க. இதுக்காக புலக்கறேன். நம்ம குலைக்கிற நாய், நம்ம அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். இவங்களை கடிச்சு வேட்டையாட ஹண்டிங் டாக் வரணும் அப்படின்னு பேசுவாங்க. குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு தத்துவம் பேசுவா. கம் பேக் இந்தியன் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணும். உன் உதவி எனக்கு தேவை. நான் மட்டும் தனியா போனா சமாளிக்க முடியாது. அப்படியே தாத்தாவோட ஃபர்ஸ்ட் கர்மத்தை காட்டுறாங்க. கர்மம் இல்ல, வர்மம். தம்பி வணக்கம் தம்பி. ஆர்னி தாத்தா உயிரோட இல்ல அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க போல. ஐயோ சாவும்போது கூட பறந்து போய் செத்து போறியா தாத்தா? அந்த ஆளு தாத்தாவை பார்த்து நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்பாரு. என்ன சாகல? நீனும் சாவலையா? தாத்தா வருமத்தை போட்டுருவாரு. என்ன கொடூரமா இருக்கு. அந்த வருமத்தை போட்டா பொண்ணா மாறுவாங்களாம். என்னடா வெக்கமா? என்னடாச்சு? என்ன பொம்பளை மாதிரி பண்ற? எல்லாம் ஓகே தான், வருமத்தை போட்டாரு சரி. அந்த லிப்ஸ்டிக்கை எப்போ போட்டாருன்னு தெரியலையே. பத்திரம் கரண்ட் கட்டு அந்த இதுல வச்சிருப்பாங்க. அந்த ஆளு கேட்பாரு உனக்கு என்ன வேணும்னு. உனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படி கேட்டது ஒரு குத்தம்னு பிளேட போட்டுருவாரு. நல்ல பிளேடுப்பா. புரியுது, நீ என்ன ரம்பம்னு சொல்ற. அதாவது பேசி பேசியே பாதி உயிர் எடுத்துருவாரு. பேசி பேசி செஞ்சுட்டல. இப்போ உன் தொப்புள்ள ஒண்ணு விட போறேன். அப்படித்தான் ஆரம்பிக்கும். இந்தியாவே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கம் பேக் இந்தியன் ஹேஷ்டேக் போட்டு தாத்தா சொல்லுவாரு, அதுக்கு தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு. இந்த தருணத்துக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த நாட்டை நான் கட்டி காக்காம விட மாட்டேன். தாத்தா வரேன்னு சொல்லுவாரு. வரேன். அப்போ வரதா இன்னொருத்தர் பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா தாத்தா வந்து ஏர்போர்ட்ல என்ட்ரி கொடுப்பாரு. கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். இது அவர் பண்ணா தப்பு இல்ல, ஆனா நம்ம பண்ணா தப்பு. தப்பு நடக்கணும், ஆனா அதை நாங்க மட்டும் தான் பண்ணணும். ஆனா என்ன பண்றது, சிபிஐ பாபி டீம் வந்து புடிச்சிருவாங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இந்த பீட்டர் ஓடுற வேலையெல்லாம் கட்ட வேண்டாம். நீ யாரு, உன் சரித்திரம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா தாத்தா வந்து பாபி அப்பா மேல கண்ணு வச்சு எஸ்கேப் ஆயிடுவாரு. அங்க போயிட்டு ஒரு செல்ஃபி எடுப்பாரு. அது எப்படின்னா பவர் பட்டன் நமக்கி. கண்ணாடி திருப்பினா எப்படி பாட்ட போவாங்க? தாத்தா ஏன் எதுக்கு? தாத்தா லைவ் வந்துட்டு உங்க வீட்டுல இருப்பாங்கல்ல, அவங்கள ஃபர்ஸ்ட் பாருங்க, களையடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உங்க வீட்டுல யாராவது தப்பு பண்றாங்களா பாருங்க, தப்ப தட்டி கேளுங்க, அம்பலப்படுத்துங்க. இதை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? இதை களை எடுக்க வேணாமா? அப்புறம் டெல்லி கணேசை கூப்பிட்டு வந்து வர்மத்தை போட்டாச்சு அப்படின்னு காட்டுவாரு. ஏற்கனவே போட்டேன். அந்த மனுஷனை பார்த்தா பாவமா இருக்கும். இவர் பேசியே கொள்றாரு. பாக்குற நீங்களாச்சும் என்னைய சாவடிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். இந்த
வர்மம் போட்டா பாடிக்கிட்டே இருப்பாங்க. இதே வர்மத்தை சங்கர் சார் பொண்ணுக்கும் போட்டுருப்பாரு போல. இல்ல புரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு ஆடியோ லான்ச் பார்த்தவங்களுக்கு புரியும். அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. டர்ட்டி ஸ்ட்ரீட் டாக், ஒரு கொலையை ஒழுங்கா செய்ய விடுறீங்களாடா? அப்ப கொள்ளுங்கன்னு பார்த்துட்டே சும்மாவா இருப்பாங்க? நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா பணம். சேட்டுக்கு ஒரு வர்மத்தை போட்டுருவாரு. முண்டுருக்கி வர்மம். இதை போட்டா குதிரை மாதிரி பண்ணுவாங்களாம். அவரும் குதிரை மாதிரி ஓடுவாரு. ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். தாத்தாவும் ஒரு சவாரி போயிருக்கலாம். குதிரை சவாரி போறியா? சூப்பரா இருக்கும். ஆனா அப்படி இல்லாம நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுவாரு. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஆளு வீடியோ பார்த்து குக்கிங் பண்ற மாதிரி வீடியோ பார்த்து ஆபரேஷன் பண்ணுவாரு. என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. ஆனா அப்பெண்டிக்ஸே காணும். அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கேன். உடம்புல தேடினேன், கிடைக்கல. அப்புறம் விக்கிபீடியால கூட தேடி பார்த்தேன், கிடைக்கல. தேடிக்கிட்டு இருக்கேன். அப்பெண்டிக்ஸ்க்கு முதுகு கிழிச்சிங்க, அது முன்னால எல்லாம் இருக்கும். நீதான்டா உன்னைதான்டா வச்சு ஓட்டம். பேஷண்ட் செத்துட்டாங்க. போச்சு. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. ஏன் வீட்டு சோத்தா திடுது ஏன் தலையில பேண்டு வச்சிருக்காண்டி கட்டணம் வாங்கி வாங்கி நீ கழிப்பிட ஆயிட்டியா மாமா? நீ சாப்பிட்டதுனால வெயிட் போடல, பல பேர் சாப்பிட்டதுனால தான் வெயிட் போட்டிருக்கேன். பா என்ன டைலாக்! நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. அடுத்து ஒரு ஆளை மேல அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உன்னை இன்னைக்கே அனுப்பிச்சு வச்சிடுறேன். ஒட்டு வருமத்தை போட்டு வாயை ஒட்டி விட்டுருவாரு. ஒட்டு வர்மம். என்னப்பா எது சொன்னாலும் ஊன்னு இருக்கு. என்னடா ஆச்சு? இந்த நாட்டுல இருக்கிற ஏதாவது பேசு. தாத்தா வருமத்தை போட வந்தாரா இல்ல பூமர் மாதிரி அறுக்க வந்தாரான்னு தெரியல. இன்னும் 3 மாசம் இங்கதான் இருக்க போறாரு. போக போக நீயே அவரை பத்தி புரிஞ்சுக்குவ. இவர் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பாரு. பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தான். கடைசியா எங்க அம்மாவுக்கு கொள்ளி வைக்க விடுங்க ப்ளீஸ். இந்த தரத்துல எங்க இருந்து போச்சு? அப்போ தாத்தா வந்து பார்த்து பேசுவாரு. அடே குருசாமி, உங்க அம்மா உனக்கு மட்டும் தானே அம்மா, எனக்கு தான் அம்மா, ஏன் இந்த ஊருக்கே அவங்க அம்மா? இவர் சொன்ன வார்த்தை தாத்தாவுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்கும். நீங்க வயசுல பெரியவர் தானே, இத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்க வேணாம். அந்த கேள்வி மனசுல இடியா இறங்கிருச்சு. அவரு மேல பழிய போடுவாரு. எங்க அம்மாவை நானே கொல்லிட்டேன், என்ன கொலைகாரன் ஆக்குறது நீங்க. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சு. இவர் இஷ்டத்துக்கு வாவான்னு சொல்லிட்டு இப்போ கோ பேக்னு சொல்லிட்டு இருப்பாரு. கோ பேக் இந்தியா. என்ன முட்டை நினைச்சீங்களா? நீங்க ஒரு நாசக்கார சக்தி, தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. இந்த பாபி வந்து எப்படியாச்சும் தாத்தாவை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட இருப்பார் போல. ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ற தப்பிச்சுட்டே இருக்காரு. ஒரு நல்ல பிளான் போடணும் அப்படின்னு ஏரியாலயே பெரிய ஆளுன்ற பிளான் பண்ணாம அரெஸ்ட் பண்ண முடியாது. சுடுகாட்டுல வந்து புடிச்சிடுவாரு. இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல. ஆனா தாத்தா பிளான் பக்காவா இருக்கும். கிரைண்டரா கிரைண்ட். ஏற்கனவே செட் பண்ணி வச்ச பாம் போட்டு எஸ்கேப். சரியான நேரத்துல சரியான இடத்துல வெடிக்கணும். ஹேட்ஸ் ஆஃப். எடுத்தேம்பாரு ஓட்டம். சின்ன பையனோட சைக்கிளை பிடிங்கிட்டு தாத்தா ஓடிட்டு போவாரு. தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ பாபி டீம் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட சைக்கிளை காத்து இறக்கி விட முடியுமா? சாரி சார், நம்மளால முடியாது சார். இவங்களும் பைக்ல போவாங்க, கார்ல போவாங்க, ஆனா பிடிக்க முடியாது. நான் டிராஃபிக் ஜாம்ல பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்னுச்சுனா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். உன்னால முடியுமா? அத்தனை பேர் இருந்தும் இவரை பிடிக்க முடியல. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார், இவர் பெரிய டேஞ்சர் ஃபுல்லோ. ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்டி மூட்டு வலி வந்துடும் போல. ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேனா முட்டு வலிக்குது. சோ ட்ரெயின் ஏறுவாரு. அங்கே போயிட்டு வண்டியை பின்னாடி கொண்டு போய் டிராப் பண்ணு அப்படின்னு அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாரு. வண்டியை நிறுத்தி ரிவர்ஸ்ல எடு. அண்ணே ரூல்ஸ் மட்டும் தான் போடுவார், அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. சட்டத்தை மதிக்கிறீங்களா? அங்க இருந்து தப்பிச்சு எஸ்ஜே சூரிய ஆளுங்கிட்ட மாட்டி சண்டை போடுவாரு. ஆபரேஷன் ஹுட் ஸ்டார்ட்ஸ் நவ. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அங்கே ஒரு காம்படிஷன் நடக்கும். எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? அது வரைக்கும் நார்மலா இருந்த தாத்தாவோட பாடி நரம்பெல்லாம் புடைச்சிட்டு ஜிம் பாடி மாதிரி ஆயிரும். 6 பேக்ஸ் ஸ்கூல் போறதுக்காக முயற்சி பண்ற தோழர்களே, லேசா கட்ஸ் வருது தெரியுது எனக்கு. ஒண்ணு குடித்தாய்யா, ஒண்ணு குடித்தாய்யா. கடுகளவு கண்டு போட்டதுக்காக இவ்வளவு ஆயுதம். தாத்தா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த நிலைமை? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? நான் என் கடமையை தானே செஞ்சேன். அப்புறம் பாபி வந்து அவரை காப்பாத்தி அரெஸ்ட் பண்றாரு. அப்புறம் பாபிக்கும் ஒரு வருமத்தை போட்டு
இவர் நினைச்சா மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் உருவாக்கி இவனை காப்பாத்தணும்னா இவரால மட்டும்தான் முடியும். எஸ்கேப் ஆகி ஓடி போயிருவாரு. யார் கூட? லாஸ்டா ஒரு குட் நியூஸ் சொல்றாங்க. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? Terms and conditions apply. எப்படி இதையும் நல்ல மூவி அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா குட் நியூஸ் தான். இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனசு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. இப்ப போறேன் ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன்.